இந்த மண்ணுல 99 வருடம் 8 மாசம் அவர் வாழ்ந்தார். 100க்கு 4 கம்மி. அது ஏன் அந்த 4 மட்டும் கம்மி பரிபூர்ணமா? அது ஏன் அந்த 99, 8 பரிபூர்ணமா ஒரு 4 மட்டும் ஏன் குறையிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கலாம். இன்னைக்கெல்லாம் 100 மார்க் 99.9 கூட சீட் இல்லாம போயிடுறது. அப்ப அது என்ன சொல்றதுன்னா 100 தான் பரிபூர்ணம். 100க்கு கீழே ஒரு கொடுமை என்னன்னு சொன்னா 98க்கு கீழே 96 வாங்கினவனும் சரி 36 வாங்கினவனும் சரி ஒன்னா தான் கருதப்படுறான். அதனால இந்த பசங்கள்லாம் என்ன நினைக்கிறான்னா, எதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு ஒன்று வாங்கினா 100 வாங்கணும், இல்லையா அவ்வளோ சிரமப்பட்டு வாங்க முடியலன்னு சொன்னாக்கா நான் எப்படியும் காசை கொடுத்து தான் சீட்டு வாங்க போறோம், அதனால ஏதோ முடிஞ்ச மார்க் வாங்கி பாஸ் பண்ணா போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி நிலைப்பாடு உள்ள காலம் இது. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த 100 அப்படிங்கிற இந்த சங்கத்தி இருக்கே, இதுக்கு பின்னால பெரியவர் வாழ்க்கையில நாம நுட்பமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய பேருண்மை இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக மகா பெரியவர் குறித்து நான் நிறைய பேசிட்டு வரேன். எனக்கு ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, ஒரே அரங்கத்துல ஒரு முறை பேசினதை மறுமுறை பேசாமல் புதிய விஷயம் பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எனக்கு இருக்கு. பல அன்பர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது இதை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். ஒரு பேச்சாளனுக்கு ரொம்ப முக்கிய தேவையே புதிதாக சிந்தித்து பேசுவது, புதிதான தகவல்களை சொல்லுவது. அந்த விஷயத்துல பெரியவருடைய வாழ்க்கை ஒரு அட்சய பாத்திரம், அள்ள குறையறதே கிடையாது. அவ்வளவு சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில. அந்த வகையில் பெரியவர் எப்படிப்பட்ட துறவி அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விஸ்தாரமா நான் நிறைய பேசியிருக்கேன். பெரியவர் எப்படிப்பட்ட மடாதிபதி அப்படிங்கிறத பத்தியும் நான் ரொம்ப விஸ்தாரமா பேசியிருக்கேன். நான் அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு 2 ரோல். நான் சன்னியாசிக்கு சன்னியாசி, எல்லாத்தையும் துறந்தாத்தாலும் சன்னியாசி, ஆனா எல்லாத்தையும் துறந்த எனக்கு அதிபதினு ஒரு பட்டம். அது எப்பேற்பட்ட அதிபதி? மடாதிபதி. இதை கொஞ்சம் ஹாஸ்யமா மடையர்களுக்கு அதிபதி அப்படின்னு கூட சொல்லலாம். மடையர்களுக்கு அதிபதி ஒரு மடையனா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தன்னை சற்று தாழ்த்தி கொண்டு வேடிக்கையா அவர் இப்படி சொன்னது உண்டு. அதோடு இல்லாமல் இந்த 2 ரோல் பண்றது இருக்கு இல்லையா, அதுல சன்னியாசியா இருக்கும் பொழுது அவர் எல்லாருக்கும் பொது, ஆனால் மடாதிபதியாக இருக்கும் பொழுது அவர் குறிப்பிட்ட வர்ணத்தவர்களுக்கு மட்டும் தலைவர், குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வந்துடுறார். அவர் வாழ்ந்த காலத்துல பெரும்பாலும் அவரை சுற்றிய பிராமணர்கள் மட்டுமே இருந்து இவர் எங்கள் குரு, இவர் எங்கள் குரு என்று தலையில தூக்கி வைத்துக் கொண்டு ஆடினார்கள். ஆனால் பெரியவர் என்ன பண்ணாருன்னா, ஆதிசங்கரர் இந்த மடத்தை நிறுவி மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு பொறுப்பை உருவாக்கி அதுல என்னை போன்ற மடாதிபதிகளை எல்லாம் நியமனம் செய்தது அப்படிங்கிறத பிராமணர்கள் தங்களுடைய பாதையில இருந்து தவறி போய்விடாமல் வேதங்களை சொல்லிக்கொண்டு முறையாக நியமத்தோடு வாழ வேண்டும், அவர்களை வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகையினால அந்த வகையில மடாதிபதியாக எனக்கு ஒரு கடமை உண்டு என்று சொன்னாலும் கூட நான் சன்னியாசி. என்னை எல்லோரும் நீங்கள் ஜெகத்குரு என்று சொல்லுகிறீர்கள். ஜெகத்குரு என்று சொன்னால் இந்த ஜகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் நான் பொதுவானவன். ஆகையினால என்ன நீங்க ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் அடைத்தால் நான் அடைய மாட்டேன். உங்களுக்கு நான் வழிகாட்டும் அதே சமயம் என் கடமையை செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் இந்த ஜகத்குரு என்கின்ற அந்த பட்டத்துக்கு தகுதியாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அதனால என்னை குரு என்று கருதி எவர் வந்தாலும், அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, அவரை நான் மதித்து அவருடைய விருப்பத்தை நான் ஈடேற்றுவது என்பது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு கூடவே அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். நான் பரிபூர்ண சன்னியாசி, எனக்கு எந்த விருப்பங்களும் கிடையாது.
விருப்பங்களும் கூடாது. கிடையாதுங்கிறத விட விருப்பங்கள் கூடாது. அதனால் நான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் பொதுவானவன், நான் பொதுவாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில அவர் அதை போல நடந்தும் காட்டியிருக்கிறார். அந்த சம்பவங்களை எல்லாம் நாம திரும்பி பார்த்தா நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு மட்டுமல்ல, ஒரு பெரிய தெளிவு. நாம எப்படி வாழணும், நம்ம குருநாதர் எப்படி வாழ்ந்தாரோ அதை போல நாமளும் வாழணும். பாரபட்சம் இல்லாமல் வாழணும், துவேஷ புத்தி இல்லாமல் வாழணும், எல்லாரையும் அரவணைத்து அனுசரித்து கொண்டு வாழணும், பெரிய மனசோடு வாழணும். அதே சமயம் நமக்கு என்று வகுக்கப்பட்ட விதிக்கப்பட்ட கர்மா கடமை இருக்கு இல்லையா, அதையும் விட்டுவிடாமல் செய்து கொண்டு கடமை வீரனாகவும் வாழணும். அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்க்கையில இருந்து நாம எடுத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்குமான விஷயம். ஒரு முறை திருவாரூர்ல இருந்து திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரை நோக்கி அவர் பயணம் செய்கிறார். திருச்செங்காட்டங்குடி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இங்கதான் பரஞ்சோதி நாயனார் பிள்ளைக்கறி அமுது படைத்த சம்பவம் நடந்த தலம், பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோயில்ல ஒரு ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கோயில்ல ஒரு பிள்ளையார் விக்கிரகம் இருக்கு. இந்த பிள்ளையார் விக்கிரகத்தை பரஞ்சோதி பல்லவனுடைய அவையிலே படை தளபதியாக இருந்த போது வடக்க வாதாபியை வெற்றி கொள்ளுவதற்காக படையெடுத்து சென்று வாதாபியை வெற்றி கொண்டு அந்த நகரத்து செல்வங்களை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வரான். பல்லவ தேசத்துக்கு ராஜா முன்னாலி தான் மூட்டை கட்டி கொண்டு வந்ததையெல்லாம் அவிழ்த்து கொண்டு வந்த அத்தனை பொருள் அவ்வளவையும் அர்ப்பணம் பண்றான். அப்போ அதுல இந்த பிள்ளையார் விக்கிரகமும் இருக்கு. வடக்க கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் வழிபாடு ரொம்ப பிரசித்தி. நாம இங்க முருகனை கந்தன், குகன், வேலன், வடிவேலன், சுப்பிரமணியன் பல பேர்ல அழைப்போம். ஆனா வடக்க கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில முருகனை அவ ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிடுவா. முருகனுக்கு கார்த்திக்னு பேரு, பிள்ளையாருக்கு கணேஷ் அப்படின்னு பேரு. இது யார் அப்படின்னு கேட்கும் பொழுது, பல்லவன் கேட்கும் பொழுது சொல்றார், இந்த பிள்ளைதான் சிவபெருமானுடைய மூத்த பிள்ளை, இவரை வடவர்கள் சென்னிமேல் வைத்து கொண்டாடுகிறார்கள். இந்த தோற்றத்தை பார்க்க பார்க்க நமக்கு அலுப்பதே இல்லை. குறிப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு இவர் அலுக்காத ஒரு சுவாமி. ரொம்ப நெருக்கமா குழந்தைகளை கவனிச்சு பாருங்க, பிள்ளையார்கிட்டையும் அனுமார்கிட்டையும் ரொம்ப சீக்கிரமா போய் ஒட்டிப்பா, கவர்ந்து இழுக்கிற ஒரு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இருந்துதான் தமிழகத்திலே பிள்ளையார் அறிமுகமாகி பிள்ளையார் வழிபாடும் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்து. ஆனால் பெரியவர் அதை மறுக்கிறார். நாம ஔவையார் காலத்திலிருந்தே பிள்ளையார் நம்ம ஊர்ல இருக்கா. ஔவையார கடவுள் படைச்சதே பிள்ளையார நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். தன்னுடைய கன்னி பருவத்தையே அவள் எனக்கு வேண்டாம் இந்த பருவம், என்னை பார்த்து எந்த ஒரு ஆணும் நான் அழகாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க கூட கூடாது, அந்த சலனத்தை கூட நான் யாருக்கும் தர விரும்பவில்லை. ஆகையினால பக்தி நெறிப்பாட்டுக்குரிய ஒரு நல்ல முதிய தோற்றத்தை எனக்கு கொடுன்னு கேட்கவும் பிள்ளையார் கன்னி பருவத்திலேயே கிழப்பருவத்தை கொடுத்துட்டா. இன்னைக்கு நம்ம அம்மணிகள்லாம் எப்படின்னு நான் சொல்ல தேவையே இல்லை. 60-70 பெண்கள் கூட தங்களுடைய வயசை சொல்றது கிடையாது. எவ்வளோ மேக்கப்ல வயசை குறைச்சிக்க முடியுமோ குறைச்சிட்டு, போரா குறைக்கு நிறைய டையெல்லாம் வேற வந்தாச்சு. அவர்கள் எல்லாம் சற்று ஔவையாரை நினைத்து பார்த்தால் ஔவையாருடைய துணிச்சல் யாருக்காவது வருமா? உலகத்துல நாம இளமையை கேட்போம், ஆனால் ஔவை முதுமையை கேட்டு பெற்றாள். அதற்கு பிறகு அவள் நாடெல்லாம் அலைந்து திரிந்து எல்லோருக்குமான பாடல்களை எல்லாம் வாரி கொடுத்து, அதற்கு பிறகு பிள்ளையாராலேயே அவள் கைலாசம் போய் சேர்ந்தாள். அது இந்த கதையை பெரியவர் ரொம்ப அழகா சொல்லி, அதுதான் உண்மையே தவிர எல்லாம் இங்கிருந்து தான் அங்க போனது. அப்புறம் இங்க பல காரணங்களாலே, பலருடைய படையெடுப்பு காரணமாக எல்லாம் செதஞ்சு போச்சு.
அதற்கு பிறகு என்னமோ இப்பதான் நமக்கு அறிமுகமாற மாதிரி பிள்ளையார சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருச்செங்காட்டங்குடி பிள்ளையாருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை சொல்றார். சொல்லிட்டு இப்ப அந்த ஊருக்கு போகும் பொழுது அந்த ஊர்ல பெரிய ஏற்பாடு. அங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துல போய் சேர்ந்து அங்க பூஜை எல்லாம் செய்யணும். அங்க வேள்வி எல்லாம் வளர்த்து பெரியவர் முன்னாலே பெரிய அளவுல பந்தல் போட்டு பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. ஒரு திட்டம் போட்டு இத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்தாற் போல இவர் கிளம்பி போறார். போய்கொண்டே இருக்கும் பொழுது வழியில ஒரு சேரி குறுக்கிடுகிறது. அந்த சேரியில உடம்புல ஆடை கூட இல்லாமல் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள்.